மரங்கள் எல்லாமே சீக்கிரமா பூத்து காய்த்து கனியாகி பட்டு போயிடுதுங்க. ஆனா பறவைங்க என்ன பண்றாங்கன்னா, இதுவரைக்கும் அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருந்த அந்த பழைய சீசன் டைமிங் படியே லேட்டா தான் மைக்ரேட் ஆகி வர்றாங்க. அப்படி பறவைங்க வரும்போது அங்க உணவே இருக்காதல்லங்க. இயற்கையோட டைமிங்கே மேட்ச் ஆகாம போற இந்த பிரச்சனையை தான் ஃபினாலஜிக்கல் மிஸ்மேட்ச்னு சொல்லுவாங்க. இதுதாங்க பல உயிரினங்களை வேகமா அழிச்சு விலங்குகளோட வாழ்விடத்தையும் வறண்டு போக வைக்குதுங்க. இது விலங்குகளோட நிக்காதுங்க, நமக்கான உணவு சங்கிலியையும் இது பாதிக்கும். ஏன்னா பறவைகளும் பூச்சிகளும் வரலைன்னா விவசாய நிலங்கள்ல மகரந்த சேர்க்கை நடக்காதுங்க. இதை சரி செய்யத்தான் ஆராய்ச்சியாளர்கள் ஒரு பிரம்மாண்டமான வழியை சொல்றாங்க. காலியா இருக்கிற இடங்கள்ல 1,00,000 கோடி மரங்களை நட்டோம்னா அது மைக்ரோ கிளைமேட்டை உருவாக்கி மழை மேகங்களை கவர்ந்து மழையை வரவழைக்குங்க. அந்த மழை தாங்க வறண்டு போற காடுகளுக்கு மறு உயிர் கொடுக்கும். இன்னைக்கு நாம நடுற ஒவ்வொரு மரமும் பல பறவைகளுக்கு உணவையும் பல விலங்குகளுக்கு உறைவிடத்தையும் தந்து நம்ம பூமியவே பாதுகாக்கும். நேத்து அந்த பசங்க வீடியோ போட்டதை பார்த்தா நாங்க இன்னைக்கு நாங்க மட்டும் அல்லனா இந்த காவேரி ஆறு சுத்தமாகாது. நம்ப முடியாதா, நம்மால் முடியாதா, நாளை வெல்லும். சொந்தங்கள் எல்லாருக்கும் வணக்கம். நேத்து பாத்தீங்கன்னா இந்த ஹலோ வேலூர் பேஜ்ல பசங்க இந்த காவிரி ஆற்றை சுத்தம் பண்ற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது ஆற்றுல இவ்வளோ குப்பைகள் தங்கி இருக்கு. எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க, கண்டிப்பா ஆதரவு கொடுங்க. எல்லாரும் சேர்ந்து இந்த காவிரி ஆற்றை சுத்தம் பண்ணோம்னா கண்டிப்பா தண்ணி வர்றதுக்குள்ள ஆற்றை கிளீன் பண்ணிட முடியும். இந்த குப்பைகள் எல்லாத்தையுமே எடுத்தோம்னா டெய்லி ஒவ்வொருத்தரா பண்ணாலே தண்ணி வரத்துக்குள்ள அந்த ஆற்றை நம்ம நல்லா சுத்தம் பண்ணிடலாம். அதனால டெய்லியும் உங்களோட பங்களிப்பை கொடுங்க.